முதல் இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களை பற்றி ஒரு ஒரு பெரிய ஐடியாவே இல்லை. என்னதான் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா வந்து கிராமத்து சைட்லேருந்து வந்திருக்காங்க, விவசாய ஃபேமிலியிலேருந்து தான் வந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்தோம். அதுக்கப்புறம் நான் என்னோடய காலேஜ் முடிச்சுட்டு நான் டைரெக்டாக வந்து ஒரு பொலாரிஸ் குரூப்பு ஒரு பிபிஓ செக்டாருக்கு நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக போயிட்டேன். அப்போ எனக்கு இந்த உணவு பற்றியோ இல்லை இந்த உணவு சார்ந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட் சைட் ஃபுட்டு தான். ஆஃப்டர் என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் தான், ஆஃப்டர் என்னுடைய ஒரு கிட் பிறந்த பிறகு தான், என்னோட முதல் பிள்ளை பிறந்த பிறகு தான் நான் வந்து ஏன் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை வந்து நம்ம தேடி போகக்கூடாது. ஏன்னா எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தது. தைராய்டு பிரச்சனை இருக்கும் போது நான் இந்த உணவை எப்படி நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடலான்னும் போது தான் இந்த மாதிரி உணவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே என்னோட கணவர். ஸோ பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசியிலே நிறைய பாரம்பரிய அரிசி இருக்குது. அதில் வித்தியாசமாக இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த வடகம் பார்த்திங்கன்னா நம்ம குள்ளக்கார அரிசி. ஸோ இந்த மாதிரி ஒரு உணவை நம்ம வந்து சாப்பிடணுன்றது ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வெறும் மேனக்காவாக தான் இருந்தேன். இப்போ தான் மண் வாசனை மேனக்காவாக மாறியிருக்கேன்.